துரைசாமி, தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? அந்த இடத்துல மழையினுடைய அளவு எப்படி இருக்கு? அங்க பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது கார்த்திகா, இப்பொழுது நெல்லை மாநகரத்தினுடைய அருவங்குளம் புறவழிச்சாலையில் தான் இருக்கிறோம். தாமிரபரணி ஆற்று செல்லக்கூடிய அந்த பாலத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறோம். மழையானது இன்று காலை முதல் சற்று குறைந்து லேசான தோல் தான் பெய்து வருகிறது. இருந்த போதிலும் கூட தாமிரபரணி ஆற்றில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. 1 லட்சம் கனஅடிக்கு மேல் ஆற்றில் தண்ணீரானது மிக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 2 நாட்களாக நெல்லை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தொடர்ந்து அதிக அளவு தண்ணீர் வரத்து இருப்பதால் ஆற்றின் இரு கரைகளும் வெள்ளம் புரண்டு ஓடுவது காண முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நெல்லையின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நெல்லை மாநகருக்கு செல்லக்கூடிய பல்வேறு பாதைகளின் தேசிய நெடுஞ்சாலை பாதைகள் பாலங்களும் தண்ணீரில் மூழ்கி முழுவதுமாக நகருக்குள் செல்வது தடைப்பட்டிருக்கிறது. அதேபோல் நகரிலிருந்து பல பகுதியிலிருந்து உள்ளக்கூடிய பகுதிகளும் தடைப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சங்கர் நகர் பகுதி, அருவங்குளம் பகுதி, சாந்தி நகர் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருநெல்வேலிக்குள் செல்வதற்கான பாதையானது தண்ணீரில் மூழ்கி இருப்பதால் பொதுமக்களும் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்படும். அதே போல பேருந்து போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த இந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார் என்றால், கடந்து 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக வெள்ளம் அதிக அளவு ஓடுவதால் இந்த வெள்ளத்தை காணுவதற்காக, அதாவது மழை தற்போது குறைந்த நிலையில் வெள்ளத்தை காணுவதற்காக அதிக அளவு பொதுமக்கள் இங்கு குவிந்துள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அதாவது இந்த வெள்ளத்தை காண சேர்ந்த ஒரு பொதுமக்கள், சார் இப்போ எவ்வளோ நாளாக இந்த பகுதியில் இது மாதிரி தாக்குன வெள்ளத்தை பார்த்துருக்கீங்க? இப்போ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க? தண்ணி இது மாதிரி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்லை. சென்னையில் தான் இந்த மாதிரி மழை பெய்யும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ திருநெல்வேலியில் இப்போ அதை விட அளவுக்கு அதிகமாக பெஞ்சிருக்குது. தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஏற்கனவே மழையே பெய்யலை. ஆனால் இந்த தடவை இது பெய்யுமான்னு பார்த்தோம். இது இப்போ இல்லை, இது இந்த மாதிரி எப்போவாது ஒரு தடவை போகும். ஆனால் மழை ஒரே நாளில் இவ்வளவு வெள்ளம் போகிறது இந்த தடவை தான். இப்போ அதாவது இப்போ நெல்லையின் மாநகரம் முழுமே தண்ணீர் மூழ்கி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை எது மாதிரி இருக்குது? இன்றைக்கி எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு? இல்லை, அந்த அளவுக்கு இப்போ அவுட்டர் சைடில் ரொம்ப பாதிப்பு இல்லை, சிட்டி சைடு ரொம்ப அதிகமான பாதிப்பு தான். அதாவது கார்த்திகா அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல், அதாவது தாமிரபரணி ஆற்றில் இதுவரை வரலாறு காணாத வெள்ளம், கிட்டத்தட்ட 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறதாகவும், அதோடு மட்டுமல்ல இந்த மழை குறைந்துள்ளதால் இந்த நகரத்தில் உள்ள பெரும்பாலும் பொதுமக்கள் இந்த வெள்ளத்தை காணுவதற்காக இந்த பாலத்தில் குவிந்துள்ளனர். ஆபத்தை உணராமல் பாலத்தின் மீது ஏறி நின்றும் செல்ஃபி எடுத்தும், அதோடு மட்டுமல்லாமல் அதனை புகைப்படங்களாக பதிவு செய்யும், வீடியோ காட்சிகளாக எடுத்து பதிவுகின்ற காவல்துறை தொடர்ந்து எச்சரித்து வந்தாலும் கூட அவர்கள் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து பகுதியில் குவிந்து வருவதோடு சாலையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் நிலவுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இன்னும் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் வெள்ளமானது இன்னும் அதிகரிக்கான வாய்ப்புகளே இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவிக்கிறது. இருந்த போதிலும் மாவட்டத்தின் நெல்லை நகரின் பல்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி, அதாவது தொடர்ந்து பல நீர்வணிகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வருவதால் குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் புகுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் தொடர்ந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களுக்கு உண்டான நிவாரண முகாலை தங்க வைத்து அவர்களுக்கு உண்டான தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. துரைசாமி, கண்டிப்பாக அங்கு தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத அளவிற்கான வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய நிலையில் ஆபத்தை உணராமல் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கு நின்று அந்த வெள்ளத்தை பார்க்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆபத்தை உணர்ந்து அங்கிருந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்பது மாவட்டம் மட்டுமல்லாமல் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி. மீண்டும் இணையலாம்.